ஒரு நாள் வரும், எப்பவுமே படுகுயில் இருக்க மாட்டோம், எப்பவுமே சொந்தம் பந்தம் உடன்பிறப்பு எல்லாம் பரியாசம் பண்ணி கேலி பண்ணு பிரச்சனை பண்ணே இருப்பாங்கன்னு யோசிக்காது. எப்பவுமே நம்ம சிறைச்சாலையின் அனுபவம், கட்டப்பட்ட அனுபவம், கண்ணீர் வடிக்கிற நிந்த, இதே அனுபவத்தில் இருக்க மாட்டோம். அப்பாவின் காலம் வரும், ஏற்ற காலம் வரும், தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கர்த்தர் அரண்மனைக்கு கொண்டு வந்து ஆயிரமான ஜனங்களுக்கு மேலே உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவார். இப்போ நம்ம சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், இப்போது நம்ம தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், கைவிடப்பட்டவங்களா மறக்கப்பட்டவங்களா இருக்கலாம். ஒரு நாள் எல்லாமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு எந்த யோசப்பை தூக்கி படுகுவியில போட்டாங்களோ, எந்த யோசப்ப கூட இருக்கிற சகோதரனே விற்று போட்டானோ, அதே சகோதரன் யோசப்பு கிட்ட கையெந்த வச்சார கடவுள், அவர் தான் நீயும் நானும் வணங்குற ஜீவனுள்ள தேவன்.